வானதேவன் பலியில் கலந்திடவே வாருங்கள். வானதேவன் பலியில் கலந்திடவே வாருங்கள். இணைந்து வாருங்கள், மகிழ்ந்து கூடுங்கள். இறைவன் பலியில் கலந்திட விரைந்து வாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதம் 15ஆம் நாள் வியாகுல அன்னையினுடைய விழாவை நாம் சிறப்பிக்கின்றோம். ஒவ்வொரு வருடமும் அதே நாளில் இந்த வியாகுல அன்னையினுடைய ஆலயத்திலே திருப்பலி நிறைவேற்றி அந்த அன்னையை நாம் வழிபடுகின்றோம். வியாகுல அன்னை என்று சொன்ன உடனேயே நம் ஒவ்வொருவருக்கும் நினைவில் வருவது அன்னை தன்னுடைய வாழ்க்கையில் சந்தித்த துயரங்கள், வியாகுலங்கள். அன்னையினுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டோம் என்றால், அந்த அன்னை பிறந்ததிலிருந்து இறக்கின்ற வரை தன்னுடைய வாழ்க்கையில் பலவிதமான பல கட்டங்களில் துயரங்களை, வியாகுலங்களை சந்தித்தவள். ஆகவே தான் அந்த அன்னைக்கு வியாகுல அன்னை என்றும் பெயரிட்டு இருக்கின்றார்கள். இந்த துன்பங்களை எல்லாம் கண்டு நம்முடைய அன்னை அவள் பயந்து விடவில்லை, அல்லது இதை நான் எப்படி என்னுடைய வாழ்க்கையில் வந்த அத்தனை துன்பங்களையும் வியாகுலங்களையும் நான் எப்படி சந்திப்பேன் என்று மனம் சோர்ந்து விடவில்லை. இறைவனுடைய அருளோடு எந்த இறைவனை நம்பி மீட்பு பணியில் தன்னுடைய அன்பு மகன் இயேசு கிறிஸ்துவிற்கு துணையாக இருந்தாரோ அந்த இறைவனை நம்பி அனைத்து துயரங்களையும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டவள் அன்னை மரியாள். எந்தவித மன கசப்பு இல்லாமல் துன்பங்களை தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டவள். ஆகவே தான் இன்று அவள் வியாகுல அன்னையாக நம் ஒவ்வொருவருக்கும் முன்மாதிரியாக இருக்கின்றாள். அந்த அன்னையிடம் நாமும் வேண்டுவோம். நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற துயரங்களை எல்லாம் கண்டு சில நேரங்களில் நாம் துவண்டு விடுகின்றோம், மன தளர்ச்சி அடைந்து விடுகின்றோம். ஏன் எனக்கு மட்டும் இந்த துன்பங்கள்? மற்றவர்களாம் நன்றாக இருக்கின்றார்களே, எனக்கு மட்டும் ஏன் என்று ஒரு மன விரக்தியில் சில நேரங்களிலே நாம் இருக்கின்றோம். அந்த நேரங்களிலெல்லாம் இந்த வியாகுல அன்னையை நினைத்து பாருங்கள். அந்த அன்னை தன்னுடைய வாழ்க்கையில் சந்திக்காத துயரங்களை, துன்பங்களையா நாம் சந்திக்கின்றோம்? நிச்சயம் கிடையாது. ஆகவே அப்படிப்பட்ட அன்னை நம் ஒவ்வொருவருக்கும் துணையாக இருக்கின்றாள். குறிப்பாக நம்முடைய துன்ப நேரங்களில், துயர நேரங்களில் தன்னுடைய அருட்கரத்தால் நம் கைகளை பிடித்து நம்மை அந்த துன்பத்திலிருந்து வழி நடத்துகின்றாள் என்ற உணர்வோடு இந்த திருப்பலியிலே, அதுவும் குறிப்பாக வியாகுல அன்னையினுடைய விழாவிலே இந்த திருப்பலியிலே நாம் பங்கெடுப்போம். இந்த திருப்பலியில் நம்முடைய கருத்துக்களோடு இந்த கருத்துக்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுவோம். இன்று தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்ற ராணி தாமஸ் இவர்கள் நன்றியாக இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். அவர்களோடு சேர்ந்து நாமும் இறைவனுக்கு அன்னையின் வழியாக நன்றி கூறுவோம். அதேபோன்று ஃபெலிக்ஸ் ராஜாவுக்கு இன்று நடைபெறும் அறுவை சிகிச்சை நல்ல முறையிலே நடக்கவும் அவருக்கு இறைவன் அன்னையின் வழியாக நல்ல உடல் சுகத்தை தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுவோம். அதோடு கிறிஸ்டின் மேரி சிமியோன் இவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் இந்த திருப்பலியிலே நாம் மன்றாடுவோம்.
எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறி, தந்தையின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, சிலுவை உயர்த்தப்பட்ட ஒரு திருமகனோடு அவருடைய அன்னையும் அருகிலிருந்து துன்புற திருவுள்ளமானீரே. உமது திரு அவை மரியாவோடு கிறிஸ்துவின் பாடுகளில் பங்கேற்பதால் அவருடைய உயிர்ப்பிலும் பங்கேற்க தகுதி பெறுவதால்
உம்மோடு தூயாவியாரின் ஒன்றி பிளறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து இயேசுவில் இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் தம்மை சாவினின்று காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார். அவர் கொண்டிருந்த இறைப்பற்று கலந்த அச்சத்தை முன்னிட்டு கடவுள் அவருக்கு செவிசாய்த்தார். அவர் இறைமகனாய் இருந்தும் துன்பங்கள் வழியே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அவர் நிறைவுள்ளவராகி தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவரும் என்றென்றும் மீட்படைய காரணமானார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஒருபோதும் வெட்கமடைய விடாதே. உமது நீதிக்கேற்ப என்னை முகத்தின் ஒளி அழியின் மீது வீச செய்யும். ஆண்டவரே, முகத்தின் ஒளி அழியின் மீது வீச செய்யும். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். வாக்கு பிறழாத இறைவனாகிய ஆண்டவரே, நீர் என்னை மீட்டருள்வீர். ஆண்டவரே, நான் உம் மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். நீரே என் கடவுள் என்று முகத்தின் ஒளி அழியின் மீது வீச செய்யும். ஆண்டவரே, முகத்தின் ஒளி அழியின் மீது வீச செய்யும். Alleluia, 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 Alleluia. தூய கன்னி மரியா நற்பேறு பெற்றவர், ஏனென்றால் மறைசாட்சியின் வெற்றி வாகையை ஆண்டவரின் திருச்சிலுவை அடியிலே நின்று சாகாமலே அவர் பெற்று கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா,
12 திரு சொற்றொடர்கள் 33 முதல் 35 முடிய. அக்காலத்தில் குழந்தையை குறித்து கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர். சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ரவேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும். உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நற்செய்தி வாக்கினால் நம் பாவம் நீங்குவதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள பங்கு மக்களே, ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, வியாகுல அன்னையினுடைய இந்த விழாவிலே அன்னையை தரிசித்து வருவதற்கின்ற அன்னையின் பக்தர்களே, வியாகுல அன்னையினுடைய இந்த விழாவிலே இன்று நாம் ஒவ்வொரு ஆண்டும் அன்னை மரியாவினுடைய துயரங்கள், அன்னை மரியாவினுடைய அந்த வியாகுலங்களை பற்றி நாம் சிந்திக்கின்றோம் என்றால், இந்த பக்தி முயற்சி வருவதற்கு பல்வேறு விதமான காரணங்கள் இருக்கின்றன. தொடக்க காலத்திலே இது 14ஆம் நூற்றாண்டில் மரியின் ஊழியர் சபையின் துறவிகளால் இந்த பக்தி முயற்சி ஆரம்பிக்கப்பட்டது. அது படிப்படியாக வளர்ந்து அந்த மரியின் ஊழியர் சபையின் மூலமாக வியாகுலையினுடைய உடை, அதாவது ஒரு உதவி போன்ற ஒரு உடையை, ஒரு உத்திரியத்தை அவர்கள் அணிந்து அதை பரப்பினார்கள். அவ்வாறு அது கொஞ்சம் கொஞ்சமாக பரப்பி வந்த காலத்தில் திருவவையால் அது அங்கீகரிக்கப்பட்டதற்கு ஒரு பாரம்பரியம் இருக்கிறது, ஒரு பின்புலம் இருக்கிறது. 1808ஆம் ஆண்டு ஒரு நாள் திருத்தந்தை 7ஆம் பத்திநாதர் அவர்கள் திருத்தந்தையாக பணியாற்றி கொண்டிருந்த பொழுது, அலெக்சாண்டர் என்ற மன்னன் திருத்தந்தை அவர்களை ஒரு சில அரசியல் காரணங்களாக கடத்தி சென்று வீட்டு சிறையில் வைத்தான். ஏறக்குறைய 6 ஆண்டுகள் திருத்தந்தை 7ஆம் பத்திநாதர் அவர்கள் வீட்டு சிறையில் இருந்தார்கள். அக்காலத்தில் அவர் அனுபவித்த துன்பங்கள் ஏராளம். எனவே அவர் அனுபவித்த அந்த துன்பங்களை எல்லாம், சிறைச்சாலையில் அவர் சந்தித்த இடர்கள் எல்லாவற்றையுமே அன்னை மரியாவோடும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடும் இணைந்து தன்னுடைய பாடுகளை அவர்களுடைய பாடுகளோடு இணைந்து ஒப்பு கொடுத்தார். 1808ஆம் ஆண்டு அவர் வீட்டு சிறையில் வைக்கப்படுகின்றார். 6 ஆண்டுகள் கழித்து 1814ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 17ஆம் தேதி மன்னன் அலெக்சாண்டர் திருத்தந்தை அவர்களை விடுதலை செய்து அனுப்பி வைத்தான். எனவே திருத்தந்தை அவர்கள் தான் விடுதலை பெற்ற பிறகு இந்த வீட்டு சிறையில் அனுபவித்த அந்த துன்பங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் அன்னை மரியா தன்னுடைய வாழ்வு துன்பங்களோடு சேர்த்து மரியினுடைய வியாகுலங்கள், அன்னை மரியாவினுடைய துன்பங்கள் என்ற ஒரு விழாவை இவர் திரு அவையிலே கொண்டாட பணிக்கின்றார். தொடக்க காலத்தில் இந்த விழாவானது செப்டம்பர் மாதத்தினுடைய 3ஆவது வாரம் அல்லது செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி கொண்டாடப்பட்டு வந்தது. ஆனால் திருத்தந்தை 10ஆம் பத்திநாதர் இவ்விழாவை திருச்சிலுவை விழா, நேற்று நாம் திருச்சிலுவையுடைய மகிமையினுடைய விழாவை நாம் கொண்டாடினோம். இன்று இந்த விழாவை கொண்டாடுகின்றோம். காரணம் என்னவென்றால், அன்னை மரியாவினுடைய பாடுகள் இயேசுவினுடைய பாடுகள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய உதரத்தில் ஏற்றுக்கொண்டது முதல் கடைசியிலே கல்லறையில் அடக்கம் செய்தது வரை இயேசுவுக்காக தன்னுடைய பாடுகளை அன்னை சந்தித்தால், இயேசுவோடு தன்னை இணைத்து கொண்டால். எனவே அந்த திருச்சிலுவையினுடைய மாட்சி, இயேசுனுடைய பாடுகள், சிலுவையினுடைய பாடுகளை நாம் கொண்டாடுகின்ற அந்த நேரத்தில் அதற்கு அடுத்த நாள் கொண்டாடினால்தான் இது மிக வசதியாக இருக்கும் என்று சொல்லி திருத்தந்தை ஆபரணவர் இந்த விழாவை திருச்சி மகிழ்ச்சியினுடைய அடுத்த நாள் கொண்டாடுவதற்காக பணிக்கின்றார். அவ்வாறு தான் இந்த விழாவானது இவ்வாறு படிப்படியாக மாற்றப்பட்டு இப்பொழுது செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது.
இதனுடைய இன்னொரு பக்தி முயற்சி அல்லது இதை உலகத்திற்கு அதிகமாக பிரபலமாக்கியவர் 500 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த சுருவத்தை வடித்த மைக்கேல் ஆஞ்சலோ. நாம் வத்திக்கானுடைய திருத்தல அந்த பேராலயத்தில் நுழைகின்ற பொழுது வலது பக்கம் இருக்கும். நான் ஒவ்வொரு முறை வத்திக்கானுக்கு செல்கின்ற போது 7 ஆண்டுகள் அங்கே இருந்த பொழுது அதை பார்க்காமல் யாரும் நுழைய முடியாது. அந்த பெரிய மரக்கதவு டோர் திறந்தோம்னா ரைட் சைடில் இந்த பியத்தா ஸ்டாச்சு இருக்கும். பியத்தா என்றால் லத்தீனில் வியாகுலம், துன்பம், அந்த பயிற்சி. அந்த வியாகுல மாதா அன்னையினுடைய அந்த சுரூபத்தை வடித்த பிறகு பலருடைய பார்வைக்கு வைக்கப்பட்ட போது எல்லாரும் என்ன சொல்கிறார் என்றால், நன்றாக இருக்கிறது, ஆனால் ஆண்டவர் இயேசுவினுடைய பாடுகளை, அந்த இயேசுவினுடைய உடலை தாங்கி இருக்கின்ற அன்னை கன்னிமரியா மிகவும் இளமையாக காட்சியளிக்கின்றார், துன்பம் அவருடைய முகத்திலே இல்லையே என்று பலர் கேட்கின்றார். காரணம் என்னவென்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறந்த பொழுது ஏறக்குறைய மரியாவுக்கு 49 வயது 48 வயது இருந்திருக்கும். யூத முறைப்படி பெண்கள் திருமண வயது 12 வயது அந்த காலகட்டத்தில். எனவே அந்த வயது இருந்திருக்கும். எனவே வயதான தோற்றம் இல்லாமல் ஒரு இளம்பெண்ணை போன்று இதை சித்தரித்திருக்கிறதே என்று எல்லோரும் அதற்கு விமர்சனம் சொல்லுகின்றார்கள். அப்பொழுது மைக்கேல் ஆஞ்சலோ சொல்லுகின்றார், அன்னை கன்னிமரியா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய மடியிலே, அவள் மகனை இறந்த இயேசுவினுடைய உடலை மடியிலே சுமந்த பொழுது ஏன் அவள் அவ்வாறு தோற்றமளிக்கிறார் என்றால், ஆண்டவர் இயேசு தன்னுடைய மகன் மீண்டும் உயிர்த்தெழுவான் என்ற நம்பிக்கை அவரிடத்தில் இருந்ததனால்தான் அந்த முகம் பொலிவோடு இருக்கிறது என்று ஒரு காரணத்தை சொல்லுகிறார். இரண்டாவது காரணம் என்னவென்றால், அன்னை மரியாவினுடைய இந்த முகமானது இவ்வளவு சிறப்பாக அல்லது இளமையாக முக மலர்ச்சியோடு இருப்பதற்கான காரணம் என்னவென்றால், அன்னை மரியாவினுடைய தூய்மை, அவளுடைய கன்னிமை. இந்த 2 காரணங்களை முன்வைத்து தான் மைக்கேல் ஆஞ்சலோ அந்த பியத்தா உருவத்தை வடித்திருக்கிறார் என்பதை அந்த வரலாற்று நிகழ்வானது எடுத்துச் சொல்கிறது. ஆக அன்னை கன்னிமரியா இயேசுவினுடைய அந்த பாடுகளில் காரணம் என்னவென்றால், இயேசுவுக்கு உடலை கொடுத்தவர் அன்னை கன்னிமரியா, உதிரத்தை கொடுத்தவர் அன்னை கன்னிமரியா, இயேசுனுடைய அந்த மீட்பு திட்டத்திலே பங்கெடுத்தவர் அன்னை கன்னிமரியா. எனவே இயேசுவை தன்னுடைய உதிரத்தில் ஏற்றது முதல் பல்வேறு விதமான வியாகுலங்களை அவள் சந்தித்தாள். அதில் 7 வியாகுலங்களைத்தான் நாம் சிந்திக்கின்றோம், நாம் ஜெபிக்கிறோம். அந்த 7 வியாகுலங்களை அதற்காக வேடிக்கையாக ஒரு நிகழ்வு சொல்வார்கள். ஒரு ஆலயத்திலே திருப்பள்ளிக்காக அந்த வியாகுல அன்னையுடைய விழாவை ஜெபிப்பதற்காக பக்த சபையான் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள், ஜெபமாலை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த ஜெபமாலை சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுது 5வது வியாகுலம், ஏன்னா முதல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த 7 யாகுலங்களில் 5வது யாகுலம் என்னென்னா, ஆண்டவர் இயேசுவை சிலுவையிலே அறைகின்ற அந்த நிகழ்விலே அன்னை மரியா நிற்கின்ற அந்த நிகழ்வு. இதைத்தான் 1304ஆம் ஆண்டு ஜாக்கபோனி, தோடி நகரை சார்ந்த ஜாக்கபோனி, ஸ்தாபாத் மரியா டொலரோசா, ஸ்தாபாத் என்றால் நின்று கொண்டிருக்கிறாள், மரியா டொலரோசானா வியாகுலம். ஆண்டவர் இயேசு சிலுவையில் தொங்கிய போது கன்னிமரியா அங்கு வியாகுலங்கோடு நின்று கொண்டிருந்தாள் என்ற ஒரு பாடலை பாடினாள். அந்த பாடல் மிகவும் பிரசித்தி பெற்ற பாடலாகும். ஸ்தாபாத் மரியா என்பது லத்தீனில் வடிவமைக்கப்பட்ட ஒரு பாடலாக இருந்தது. அன்னை மரியா அங்கு துயரத்தோடு சிலுவை அடியிலே நின்று கொண்டிருக்கிறார். அப்போ அந்த வியாகுலத்தை சொல்கிறப்போ இந்த சொல்லிக்கிட்டு இருந்தவங்க சொல்லிட்டாங்கன்னா, ஜீசஸ் டைஸ் ஆன் த கிராஸ் அப்படின்னு தான் சொல்லணும், இயேசு சிலுவையிலே இறக்கிறார். இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த பக்தியாக ஜெபம் சொல்லிக்கிட்டு இருக்கிறப்போ மரியா டைஸ் ஆன் த கிராஸ். ஆனால் ஒரு சிலர் அதை பார்த்து சிரித்தார்களாம். ஆனால் ஒரு சிலர், அது உண்மை, அது தவறாக சொன்னாலும் அன்னை மரியா அங்கே சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். அதனால தான் ரோமில் பார்த்தீங்கன்னா பாந்தையன் சர்ச் என்று ஒன்று இருக்கும். அந்த கோயில் இப்போ அதில் உள்ள ஒரு பெரிய அதிசயம்னா ரவுண்டாக இருக்கும். இப்போ நம்ம அந்த கோயில் மாதிரி ரவுண்டு எல்லாம் மேலே இருக்கும், ஏறக்குறைய 20 அடி ஹைட்டில். ஏன்னா பல்வேறு கடவுளுக்காக கட்டப்பட்ட அந்த ஆலயம். பிறகு அந்த ஆலயத்தில் மேலே துவாரம் இருக்கும், எந்தவித ஒரு மூடி இருக்காது, ஷீட் இருக்காது. எவ்வளோ மழை பெஞ்சாலும் ஒரு துளி கூட கீழே விழும். இதான் அந்த காலத்தில் கட்டப்பட்ட அந்த ஆர்கிடெக்ட்.
எனவே அந்த பல கடவுளுக்காக கையப்பட்ட அந்த ஆலயத்தை திரு அவையானது எடுத்து என்ன செஞ்சாங்கன்னா புனிதர்களுடைய அனைத்து புனிதர்களுடைய ஆலயமாக அது மாற்றப்பட்டது. ஏன்னா தொடக்க காலத்தில் மறை சாட்சிகள் புனிதர்களாக கருதப்பட்ட கிறிஸ்துவுக்காக அவர்கள் உயிர் விட்டார்கள். மறை சாட்சிகளுக்காக அந்த ஆலயம் அனைத்து புனிதர்களுடைய மறை சாட்சியத்திற்காக. அதனால் கன்னி மரியா ஆண்டவர் இயேசு உயிர் விட்ட போதும் அவளும் மறை சாட்சியாக உயிர் விட்டாள். மார்த்திரியம் மறை சாட்சியாக உயிர் விட்டாள். அதனால் திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் என்ன செஞ்சிட்டான்னா புனித கன்னிமரியா மறை சாட்சிகளின் அரசி என்று அந்த பாந்தையன் சர்ச் ஆலயத்தை ரோமிலே அன்னை மரியாவுக்கு ஒப்பு கொடுத்தார். இப்பொழுதும் ரோமிலே இருக்கின்ற முக்கியமான ஒரு மக்கள் சந்திக்கின்ற ஒரு ஆலயத்திலும் இருக்கின்றது. காரணம் அன்னை மரியா ஆன்ம ரீதியாக ஆண்டவரோடு சிலுவையிலே அறையப்பட்டால் அவள் துன்பங்களை சுமந்து கொண்டாள். இயேசுவினுடைய அந்த மீட்பு திட்டத்திலே அன்னை கன்னிமரியா அவர் உடலோடும் ஆன்மாவோடும் துன்ப துயரங்களை இந்த 7 வியாகுலம் மட்டுமல்ல, 1வது சிமியோனுடைய இறைவாக்கு நட்சத்திரம் நாம் வாசிக்க கேட்டோம், 2வது எகிப்துக்கு எடுத்துச் செல்வது, 3வது இயேசு கோவிலே காணாமல் போவது, 4வது இயேசு சிலுவை சுமந்து கொண்ட போது அன்னை மரியா சந்திப்பது, 5வது சிலுவையிலே தொங்கியது, 6வது அந்த ஸ்டாச்சு மதா இயேசுவை சிலுவை மடியிலே சுமப்பது, 6வது காலையில் அடக்கம் செய்வது. இது திருச்சபை இந்த வியாகுலங்களை கொண்டாடினாலும் இன்னும் எத்தனையோ துன்பங்களை அன்னை மரியா சந்தித்தாள் என்று அன்னை மரியாவினுடைய அந்த மீட்பு திட்டத்திலே ஒரு மறை சாட்சியாக அன்னை மரியாள் இறந்தாள் என்பதை திரு அவையானது நினைத்து அன்னை மரியாவுக்கு மாட்சிப்படுத்துகின்றது. இதன் பொருட்டு தான் இந்த விழா ஒவ்வொரு ஆண்டும் இந்த செப்டம்பர் மாதம் 15 நாள் கொண்டாடப்படுறது. ஆக இந்த அன்னை மரியாவுடைய விழாவை கொண்டாடுற நேரத்தில் நாம் பெற வேண்டிய செய்தி, ஒரு தாயினுடைய தியாகம் அல்லது ஒரு தாயினுடைய செய்கின்ற தன்னுடைய பிள்ளைகளுக்காக எடுக்கின்ற எல்லா தியாகங்களும் எந்த அளவுக்கு உண்மையானது என்றால் அன்னை மரியாவோடு அதை இணைத்து பார்க்கின்ற பொழுது அது மாட்சி பெறுகின்றது. அந்த அளவுக்கு அன்னை கன்னி மரியா தன்னுடைய பாடுகளை நம்முடைய பாடுகளாக அவர் ஏற்றுக்கொள்கின்றார். ஒரு தாய் இல்லை என்றார். ஒரு குழந்தையினுடைய வளர்ச்சியிலே மிகப்பெரிய அறிவியல் விஞ்ஞானி தாமஸ் ஆல்வா எடிசனை பற்றி நமக்கு தெரியும். அவர் பள்ளியிலே படித்து கொண்டிருந்த பொழுது அவர் ரொம்ப படிக்க டல் ஸ்டூடெண்ட், மக்கு ஸ்டூடெண்ட். சிறு வயதில் பள்ளிக்கூடத்திலிருந்த ஆசிரியர்கள் என்னை ஒன்றுக்கு உதவாதவன் மக்கு என்று சொல்லி வெளியே அனுப்பிய போது என்னுடைய தாய் தான் என்னை சிறப்பாக வளர்த்தாள். அப்போ ஒரு கடிதம் எழுதியிருக்கிறது. அந்த கடிதத்தை அவங்க அம்மாவுடைய இறப்புக்கு பிறகுதான் அவர் தெரிந்திருக்கிறார் தன்னுடைய தாய். அப்போ ஏன் என்னை பள்ளிக்கூடத்தை விட்டு அனுப்பிடாங்கன்னு கேட்டப்போ எடிசனுடைய அம்மா சொன்னாங்களாம், எப்பா உனக்கு வகுப்பு எடுக்கின்ற அளவுக்கு அந்த ஆசிரியர்களுக்கு அங்கே திறமை இல்லை, ஏன்னா நீ அவ்வளவு புத்திசாலி, அதனால் உங்கள் பையன் சிறந்த மாணவனாக இருக்கிறான், எனவே எங்களால் இவனுக்கு பாடம் எடுக்க முடியாது என்று சொல்லி அனுப்பிவிட்டார்கள் என்று தன்னுடைய மகனை தட்டி கொடுத்து அறிவையும் ஆதலையும் தந்து ஒரு தலை சிறந்த விஞ்ஞானி. இன்றைக்கி நாமெல்லாம் இந்த லைட் இருக்குன்னா இதை கண்டுபிடித்தவர் தாமஸ் ஆல்வா எடிசன். ஆனால் அது எப்போ அவருக்கு தெரிய வருதுன்னா, உண்மை எப்போ தெரிய வருதுன்னா, அவர் இறந்த பிறகு அந்த டைரியை புரட்டி பார்க்குறப்போ அவர்கள் சொன்ன இவன் சரியான மக்கு, இவன் ஒன்றுக்கு உதாரணம் சொன்ன அந்த வார்த்தை. ஆனால் தன்னுடைய தாய் அவரை பாராட்டியதனால் தாமஸ் ஆல்வா எடிசனுடைய வாழ்க்கையே அது மாற்றி போட்டது என்பதை நாம் ஒரு சாதாரண தாயினுடைய அந்த வலிமை, ஆற்றல், தன்னம்பிக்கையை திடப்பிடித்து என்பதை நாம் பார்க்கின்றோம். இறுதியாக இந்த வியாகுல மாதா அந்த பக்தி முயற்சி வருவதற்கு இன்னொரு வரலாற்று நிகழ்வு இருக்கிறது. அதை ஒரு புதுமையோடு அந்த நிகழ்வானது இருக்கிறது. தூய சார்லஸ் பொரோமியோ என்றவர் மிலான் நகருடைய ஆயராக இருக்கின்றார். 1583 ஆண்டு ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி சார்லஸ் பொரோமியோவினுடைய ஆளுகைக்கு உட்பட்ட அந்த மறை மாவட்டத்திற்கு உட்பட்ட ஆலயத்திலே 2 விவசாயிகள் அங்கே சாமி கும்பிடுவதற்காக சென்றார்கள். அவர்கள் வழிபட்டு கொண்டிருந்த பொழுது மரியன்னையினுடைய சுரூபத்திலிருந்து கண்ணீர் வந்து கொண்டிருந்தது. சிறிது நேரத்தில் அது இரத்தமாக மாறியது. இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அந்த விவசாயிகள் இருவரும் ஓடி போய் அதை மக்களிடத்திலே சொன்னார்கள். மக்களும் அந்த அற்புதத்தை வந்து பார்த்தார்கள். அப்படி பார்க்க வந்தவர்கள் ஒருவர், ஏன்னா நம்ம எல்லாருக்குமே அது ஒரு சந்தேகம் வரும் இல்லையா, ஒருவர் மரியின் கண்ணிலிருந்து வரும் இரத்தம் உண்மைதானா என்று சோதித்து அறிய
விரும்பி இறுதியில் அது உண்மை என கண்டுகொண்டார். அதை தொட்டு பார்த்துட்டு கடைசியில் இது உண்மையான ரத்தம் தான் என்பதை கண்டுகொண்டார். பின்னர் இந்த செய்தி ஆயருடைய செவிகளை எட்டியது. அவரும் சார்லஸ் பாஸ்கேப் என்பவருடைய தலைமையில் ஒரு தனி குழுவை அமைத்து அது உண்மைதானா என்று கண்டறிய சொன்னார். அந்த குழுவும் தங்களுடைய சோதனையின் முடிவில் உண்மை என அறிவித்தது. இதனால் ஆயர் அவர்கள் வியாகுல அன்னைக்கு அந்த இடத்தில் ஆலயம் கட்டச் சொன்னார். 1583 ஆண்டு கட்டத் தொடங்கினார். இப்படித்தான் வியாகுல அன்னையினுடைய பக்தி படிப்படியாக பரவியது. எனவே இந்த வியாகுல அன்னையினுடைய விழாவை கொண்டாடுகின்ற இந்த நேரத்தில் நாம் குழந்தைகளாக இருந்தாலும் சரி அல்லது பெரியவர்களாக இருந்தாலும் சரி, நாம் சந்திக்கின்ற நம்முடைய பாடுகள், நம்முடைய துன்பங்கள், நம்முடைய தியாகங்களை அன்னையோடு நாம் இணைந்து ஒப்பு கொடுக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய உதரத்திலே ஏற்றுக்கொண்டதனால்தான் அன்னை கன்னிமரியா கடைசி வரையும் காடுகளை ஏற்றுக்கொண்டார். இயேசுனுடைய மீட்பு திட்டத்திலே அவர் பங்கேற்றார். அதனால்தான் திரு அவையானது நேற்று இயேசுவை மாட்சிப்படுத்தியது, இன்று அன்னை கன்னிமரை மாட்சிப்படுத்துகின்றது. எனவே நாமும் நம்முடைய பாடுகளை அன்னை மரியாவுக்கு ஒப்பு கொடுத்து, திருத்தந்தை பத்திநாதரை போல நம்முடைய பாடலை மரியாவுக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற பொழுது அன்னை நமக்கு அருள் தருவாள் என்ற நம்பிக்கையிலே தொடர்ந்து ஜெபிப்போம். என்னுடைய அருளும் ஆசிரும் என்றும் நமக்கு நிறைவாக கிடைக்கும். வந்தே நான் வருகின்றேன். என் வாழ்வை பலியாகவே என் வாழ்வை பலியாகவே என்னை முழுதும் உந்தன் பதத்தில் காணிக்கையாய் தருகின்றேன். என்னில் வாழ உன்னில் நான் மகிழ வந்தே நான் வருகின்றேன். சகோதர சகோதரி, எனது குடிதமான பலி எல்லாம் எனக்கு கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். நமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, இயேசுவின் சிறுவரில் நின்ற புனித கன்னிமரியாவை இறை பற்றுள்ள அன்னையாக எங்களுக்கு கனிவுடன் வழங்கினீரே. அந்த கன்னிமரியாவின் விழாவில் நாங்கள் அளிக்கும் மன்னர்களையும் பலிபொருள்களையும் உமது பெயரின் மாட்சிக்காக ஏற்றுக்கொள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாவின் விழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும்.
தூயாவில் இட்டதால் அந்த அன்னையுடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கண்ணிமையின் மாற்றலை திரண்டு நிலையான ஒலியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் அடங்குகின்றனர். வானங்களும் அவற்றுள்ள ஆற்றல்களும் சராபெண்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்பினைவு கூர்ந்து வாழ்தரும் முப்பத்தையும் மீட்பளிக்கு கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணம் கூடியும் பெரிய தகுந்தனங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலின் மொத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியா ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கின்ற உம்முடைய திரு ஆவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் அவ்வாறே ஒரு நாள் கனிவுடனே இரக்கமாயிரும்.
கடவுளின் கன்னித்தாயான புனித வியாகுல மாதா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியவே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவோடு அருளவை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருக்கோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரன்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கின்றோம். திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே, எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமளித்த திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்தவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். தயவு செய்து கவனிக்கவும். இப்பொழுது வழங்கப்படும் திவ்ய நற்கருணை பாவ சங்கீர்த்தனம் செய்து தங்களையே தயாரித்துக் கொண்டு திருப்பலியில் முழுமையாக பங்கெடுத்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் வழங்கப்படும். பிற மதத்தையோ பிற சபையையோ சார்ந்த சகோதர சகோதரிகள் யாரும் திவ்ய நற்கருணை வாங்க முன்வர வேண்டாம் என அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். திவ்ய நற்கருணை நாவில் மட்டுமே வழங்கப்படும். திவ்ய நற்கருணை வாங்க வருகின்ற பொழுது உங்களது உடைமைகளை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். Attention please, only Catholics who have made themselves worthy of receiving Holy Communion by making proper confession and those who participated full mass might come forward to receive the Holy Communion. Other religious and denomination people are requested to be seated in your places and pray silently. Holy Communion will be given only in tongues. Please take care of your belongings
when you come to receive the Holy Communion. நெஞ்சில் வாழும் இயேசுவே, சொந்தம் நீ என்றும் என் நாதனே. வாடிடும் நெஞ்சம் தேடாதோ, உன் வாசல் தேடி கூடாதோ, என் வாழ்வேகும் சோலை வரும் நதியே. உன்னை நானும் மறவே, உன்னோடு உறவாட தினம் தாயா என்னில் நீ வேண்டும், உன் சேயா என்றும் நான் வாழ. தாயா என்னில் நீ வேண்டும், உன் சேயா என்றும் நான் வாழ. சொந்தம் நீ என் நாதனே. மன்றாடுவோமா. ஆண்டவரே, நிலையான மீட்பினருடைய அடங்களை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். புனித கன்னிமரியாவின் பாடு நினைவு கூறும் நாங்கள் கிறிஸ்து திரு அவைக்காக மேலும் பட வேண்டிய வேதனையை எங்கள் நினைவு செய்வோமாக. என்று வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உங்களோடு இருப்பாராக. ஆரோக்கியனை நாசிபர் மன்றாடுவோம்.
ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கல்லூரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இவ்வாலயத்தில் கூடியிருக்கின்ற பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்கிலாசு நடக்க வைத்ததைப் போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும்போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததைப் போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கியனின் ஆசி உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of dear Mother, Our Lady of Velankanni. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. மரியே, தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியிலே சிந்தை நொந்தழுதாயோ.